அதிமுகவை நினச்சா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கட்சி திமுகவை எதிர்த்து பெரிய லெவலில் வளர்ந்து நல்ல ஆட்சி புரிஞ்ச ஒரு கட்சி. எம்ஜிஆர் கட்சியை தொடங்கினார். அவர் இறக்கும்போது 71 வயசு. அவங்கள அடுத்து உடனே ஜெயலலிதா கட்சியை தூக்கி பிடிச்சாங்க, பெரிய லெவலில் வளர்ந்தாங்க. அவங்க இறக்கும்போது 69 வயசு. எடப்பாடி ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அவங்க ஜெயலலிதாவோட தலைமையை எடுத்திருக்கிறாங்க. ஓபிஎஸும் எடுத்தாங்க, இபிஎஸும் எடுத்திருக்காங்க. பட் இப்போதைக்கு ஓபிஎஸை ஒதுக்கி வச்சிருக்கிறார் எடப்பாடி. காரணம் புரியுது. ஆனால் எடப்பாடி இப்போ இருக்கிற ஒரு செயல் தான் கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த டைனாஸ்டி அரசியல் தான் மேலாப்பில் இருக்குது. அதாவது ஒற்றை தலைமை தான் இருக்குது. திமுக வந்து மக்களோட கட்சியாக இருந்தது. அப்போ அப்படியே மாறி கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, அப்புறம் அடுத்தடுத்து போகிற மாதிரி உள்ள ஒரு டைனாஸ்டி பாலிடிக்ஸ் வந்திருக்கு. அங்கங்கே குறு தலைவர்களாக இருக்கிறாங்க. இந்த வழியில் அதிமுகவை போயிருமோன்னு ஒரு அச்சம் வர வச்சிருக்கிறாரு செங்கோட்டையனோட இன்னைக்குள்ள ஒரு பேச்சு. எடப்பாடியோட மகன், மருமகன், அக்காவோட பையன், இந்த மாதிரி ஒரு அடுக்கிக்கிட்டே போகிறாரு. குடும்ப அரசியல் மாதிரி கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. அதனால தான் அவர் வந்து அரசியல் தலைவர்களை கேட்டு வழிநடக்காமல் அவராக சொந்த முடிவு எடுக்கிறார். 2-3 காரணம் சொல்லலாம். ஒன்று, எடப்பாடி வந்து சென்னையிலே இருக்கிறதில்ல. அவர் எப்பவுமே விவசாயி அப்படின்ட்டு அவங்க ஊரில் இருக்கிறது தான் அவருக்கு பெரிய இது. அந்த இடத்துல வந்து அவர் நாளடைவில் தினந்தோறும் ஒரு அரசியல் தலைவர்களை சந்திக்கிறது வந்து ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்க 2 பேரும் சென்னையிலே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா அரசியல்வாதிகளும் கொஞ்சம் அவங்க அடுத்த லெவல் லீடர்ஸ் வந்து அவங்க கூடயே இருந்திருக்காங்க. ஸோ அதனால் எடப்பாடியார் கூட ஒரு குறுகிய மனப்பான்மை, செங்கோட்டையனை எதுக்கிறது, பரிசையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிமுக வந்து ஒரு 2-5% குறைஞ்சது நமக்கே கண்ணுக்கு நிறைய தெரியுது. இப்போ செங்கோட்டையன் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் அழிவுக்கு தான் காரணம். 71 வயசில் எடப்பாடி இருக்கும்போது இந்த கணக்குப்படி பார்த்தா இன்னும் எடப்பாடியார் இன்னும் எத்தனை வருஷம் இருப்பார் நமக்கு உண்மையாக தெரியாது. ஏன்னா அதிமுகவோட தலைமை 71, அதுக்கடுத்து ஜெயலலிதா 69, அதுக்கடுத்து இவர் ஏற்கனவே 71 வயசாயிருக்கு. ஸோ இந்த கணக்கெடுத்து பார்க்கும்போது நம்ம அடுத்த தலைவர்களை அவர் உருவாக்கியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா திருப்பி அதே மாதிரி ஜெயலலிதா இருந்த பிறகு ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருக்க மாதிரி உள்ள சூழ்நிலை உருவாகும். அது ஒரு 5%லேருந்து 10% வந்து கட்சியை பாதிக்கும். லாபம் யாரெல்லாம் அறிவிப்பாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும். திமுக கொஞ்சம் பணம் இருக்கிறவங்களும் அங்கே அப்படியே கொண்டு போயிடுவாங்க. ஏற்கனவே இப்போ மனோஜ் பாண்டியன் ஆலங்குளத்துலேருந்து போய் சேர்ந்துருக்கிறார். இந்த மாதிரி கொஞ்சம் பேர் அப்படி பிச்சுட்டு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் உருவாகும். ஸோ திமுக இதோட பலமாக ஆகாமல் பார்த்துக்கிறது அதிமுகவோட முக்கியமான கவனம். ஏன்னா எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, திமுக தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி புரிஞ்சால் தமிழ்நாடு மக்கள் படிப்படியாக அழிஞ்சிருவாங்கிறது உண்மையாகவே இது பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எடப்பாடியார் வந்து சில தவறுகள் இப்போ இந்த எலெக்ஷனில் இருக்கிறாருன்னா 2026 அவர் எதிர்கட்சியாக தான் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை உருவாச்சுன்னா அவங்க கட்சியில் இருக்கிறது அப்படியே ஒரு 5% குறையவே இருக்கும். அதில் கொஞ்சம் பேர் வந்து திமுக போவாங்க, சிலர் சீமானை நாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பலர் பிஜேபியை நாடி வர வாய்ப்பு இருக்கும், சிலர் விஜய் நாடி வாய்ப்பு இருக்கும். விஜய் நாடி போகிறவங்க கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். ஏன்னா மோஸ்ட்லி இளைஞர்கள் தான், 40 வயசு கீழே இருக்கவங்க தான் அவங்க போவாங்க. 40 வயசு கீழே இருக்கவங்க பெரிய அவ்வளோ தூரத்துக்குள்ள தலைமையில் இப்போதைக்கு விஜய் கட்சி அதிமுகவில் இல்லை. எல்லாருமே வந்து நல்ல சிறப்பு வாய்ந்த ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் தான் இருக்கிறாங்க எல்லா இதுலேயுமே. ஜெயக்குமாரோட பையன் வேணால் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இந்த மாதிரி அதிமுக உடையாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல எடப்பாடிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஏன்னா திமுகவை எதிர்த்திருக்கிற ஒரே பெரிய கட்சி அதிமுக தான். அந்த அதிமுகவை பாதுகாக்க வேண்டியது அதிமுகவில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அந்த பங்கு இருக்குது. ஏன்னா கூட்டணியாக தான் அவங்க எப்பவுமே இருந்துட்டுருக்குறாங்க. எனக்கும் வந்து அது ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ அதிமுகவோட இந்த குடும்ப அரசியல் வந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம எல்லாருமே கவனம் இருக்கணும். கட்டாயம் எடப்பாடியார் 2026க்கு ஒரு நல்ல கூட்டணி உருவாக்குவாருங்கிற சிந்தனையில் இருக்கிறோம். விஜய்க்கு ஒரு நூல் விட்டு பார்த்தாரு, அவர் மசிகிற மாதிரி இல்லை. ஆனால் எடப்பாடியார் இனிமேல் இருக்கிறவங்களையாவது அரவணைச்சு போகணும். எனக்கு தெரிஞ்சு சசிகலா, ஓபிஎஸ், மற்ற அமமுக இவங்க எல்லாரையும் அரவணைச்சு ஒன்று கூடினார்னா இவங்க பிஜேபியோட சேரும்போது கட்டாயம் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இருக்கிற செயல்பாடு அவர் ஒரு குடும்ப அரசியலுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கிறார், ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் தான் எனக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குது. பொறுத்திருந்தால் பார்க்கணும் எடப்பாடியோட அடுத்த ஸ்டெப்பு. இது கொஞ்ச நாளில் வந்து இவங்க குடும்பத்தில் இருக்கவங்க யாரையாவது ஒருத்தர் பொருளாளர் அப்படி இப்படின்னு உள்ளே கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் எடப்பாடி செய்த மிகப்பெரிய தவறாகும்.
அது அதிமுகவை சுக்குநூறாக உடைச்சிடும். இன்னும் ஒரு ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ அந்த கட்சியில் இனிமேல் வரப்போறது கிடையாது. இருக்கிற தலைவர்கள் தான் அவங்க சிறப்பாக செயல்பட வேண்டியிருக்கும். புதிய தலைவர்களை உருவாக்குற அளவுக்கு எடப்பாடியில் இருக்க கீழே இருக்கிற அடுத்த லெவல் லீடர்ஸ்க்கோ உள்ள ஒரு சிந்தனை இல்லை. அங்கே அடுத்த லெவலில் இருக்க வர்றதுக்குள்ள வாய்ப்பும் கம்மியாக தான் இருக்குது. அது நம்ம கண்ணுக்கட்ட தூரத்தில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் பருந்து மாதிரி உட்கார்ந்துட்டுருக்கு திமுக. இந்த திமுகவுக்கு யாரும் போகக்கூடாதுங்கிறதுக்காகவாது அண்ணன் எடப்பாடியார் நல்ல முடிவெடுக்கணும். மகன் மாப்பிள்ளை அப்படி இப்படி குடும்பத்தில் இருந்து கொஞ்சம் விலகி ஒரு 6 மாதம் வனவாசம் மாதிரி சென்னையிலே இருந்து கட்சிக்காக பாடுபட்டாருன்னா 2026 கட்டாயம் அவர் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கும். அந்த முதலமைச்சராக வாய்ப்பை இழந்துருவாரோன்னு அச்சம் இருக்குது. உங்களோட சிந்தனை என்னன்னு பாருங்கள். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.